ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெக்கேஷன் ட்ரிப் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம மீரா பாப்பா தான் நம்ம பக்கத்தில் படுத்துட்டு இருக்கா. "என்னடி ரொம்ப சோகமாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "எனக்கு உடம்புலாம் முடியல" அப்படின்னு சொன்னா. "சரிடி உடம்பு பார்த்துக்குடி, பத்திரமா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸி கிட்ட, அப்புறம் நம்ம ஜங்கிள் பாப்பா கிட்ட, அப்புறம் நம்ம மாரி கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இங்கேருந்து தாங்க நம்ம கேபு வந்து புக் பண்ண போகிறோம் எக்மூருக்கு. பக்கத்தில் நம்ம பாப்பா உட்காந்துட்டு இருந்தா, "எங்கம்மா போகிறோம்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஊருக்கு போகிறோமா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. "ஜாலியாக இருக்காம்மான்னு" கேட்டேன். "ஆமாம்மா ஹாப்பியாக இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நம்ம தம்பிக்கிட்ட கேட்டதுக்கும் அதே தான் சொன்னா, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னா. 1 hour later. 7 மணிக்கு புக்கிங் போட ஆரம்பிச்சேங்க. நம்மளுக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா 8:34 தாங்க கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45 ஆயிடுச்சு. நம்முடைய வண்டி பார்த்திங்கன்னா 7th பிளாட்ஃபார்மில் தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவையும் அம்மாவையும் வந்து பேட்ரி காரில் ஏற்றி விட்டுட்டு, நானும் பாப்பா தம்பி 3 பேருமே எஸ்கலேட்டரில் ஏறி 7th பிளாட்ஃபார்ம் போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ பாப்பா கேட்டா, "அந்த வண்டியான்னு?" சொல்லிட்டு, "இல்லைம்மா" அப்படின்னேன். அதுக்கப்புறமா 7th பிளாட்ஃபார்முக்கு வந்தோடனே நம்ம வண்டியை வந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ S4ன்றது தான் எங்களுடைய கோச்சு. இப்போ அதில் தான் நம்ம போக போகிறோம். ஒரு வழியாக அம்மா அப்பா எல்லாருமே கரெக்டாக ஏற்றி உட்கார வச்சுட்டு நம்ம வண்டியும் அங்கேருந்து ஷார்ப்பாக 11:15க்கு எக்மூர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா 16159 எக்மூர்லேருந்து மேங்களூருக்கு போகிற வண்டி. இது கரெக்டாக 11:15க்கு எக்மூர்லேருந்து டிபார்ட் ஆகிடும். மறுநாள் நைட்டு 7:15க்கு உங்களுக்கு மேங்களூர் போய் ரீச் ஆகும். பட் நம்ம அவ்வளோ தூரம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினுடைய ஃபேர் பார்த்திங்கன்னா எக்மூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செகண்ட் சிட்டிங்கில் 200 ருபீஸும், ஸ்லீப்பர் கிளாஸில் 335 ருபீஸும், தேர்ட் ஏசியில் 910 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கடா எக்மூர் போர்டே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்தேங்க. பார்த்தா குட்டியாக வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ட்ரெயின் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோங்க. நம்ம ட்ரெயின் எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பி தாம்பரம் வழியாக போயிட்டு விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போயிட்டு நாளைக்கு மார்னிங் 9:55க்கு ரீச் ஆகிடுங்க. பார்க்கலாம், எந்த டிலேவும் இல்லாமல் போகணும். வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் ட்ராவல்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் சன்ரைஸு, அப்படியே ஒரு காஃபி, ஜன்னல் ஓரமாக தலையை வச்சு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே போகிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த இயற்கையெல்லாம் இருக்குது. என்னென்னா நான் எடுக்கும் போது தாங்க இந்த மாதிரி முள்ளுச்செடி எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. நான் கேமராலாம் எப்போ வைக்கிறேனோ அப்போ எல்லாமே சூப்பர் சூப்பர் வியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. கேமராவை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லாமே காஞ்சி போயிட்டு ட்ரையாக தாங்க வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம கரூர்லாம் தாண்டி ஈரோடு நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்தோடனே தான் அப்பா அம்மாவுக்கு பசங்களுக்கு எல்லாமே ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தா நம்ம தலைவன் அந்த சைடில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் தான் போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர் போயிட்டுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட ஹாரன் சவுண்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. கூட்ஸை முன்னாடி அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பட்டுன்னு அவன் அந்த சைடு நின்றுட்டான். நம்மளை முன்னாடி அனுப்பிட்டாங்க. ஈரோடும் வந்துருச்சு. அம்மா அப்பாவுக்கு டிஃபன் எல்லாமே வாங்கியும் கொடுத்துட்டேங்க. ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஷார்ப்பாக 9:55ல் வந்தாச்சு. 5 நிமிஷம் மட்டும் ஆல்ட்டை போட்டுட்டு கரெக்டாக 10 மணிக்கு நம்ம தலைவன் கிளம்பிட்டான் மேங்களூரை நோக்கி. 578 கிலோமீட்டர்ஸ் 10 hours 40 minutes ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து மெமோ ட்ரெயின் ஏறி நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போக போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். டைரெக்டாகவே ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் இருக்கே அதில் போயிருக்கலாமேன்ட்டு. எங்களுக்கு அதில் சீட் அவைலபிலிட்டி இல்லைங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ட்ரெயினுக்கு வந்தோம். நம்ம மெமோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11:50க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்துடுச்சுங்க. இப்போது அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 35 கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு வருது. அதோடைய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:42, அப்புறம் 11:50, அப்புறம் 3:52, அப்புறம் 6:02க்கு, அப்புறம் 8:32க்கு. அதே மாதிரி வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் மட்டும்தாங்க போகுது. அது என்ன டைமிங் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது. சரி, டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. அங்கே எதிர்க்க தெரியுது பாருங்களேன் அந்த மலை, அதுதாங்க ஊட்டி மலை. இங்கேருந்து தாங்க ஊட்டிக்கு போகணுன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் உங்களுக்கு பஸ்ஸு, டாக்ஸி எல்லாமே இங்கேருந்து தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க.
எப்படியோ ஒரு வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது ஊட்டி தானே போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஊட்டி நம்ம இப்போதைக்கு போகலை. ஆனால் நம்ம பிளானில் இருக்குது ஊட்டி. அதை நான் எப்போ போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில். நம்ம குட்டி தலைவனுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.